ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ ஹாலண்ட் வண்டி தாங்க. ஜிஎஸ் ரொட்டேட்டர் யூஸ் பண்ண வண்டி, ஓல்டு மாடலு. இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பற்றி நமக்கு அந்தளவுக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் வண்டி எடுத்தால் என்ன ரேட்டுக்கு எடுக்கலாம், இது கொடுத்து என்ன ரேட்டுக்கு போகும். ஜிஎஸ் ரொட்டேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸு வண்டி இன்ஜின் ஹெச்பி அதிகனால உங்களுக்கு யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதுமாதிரி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை நியூ ஹாலண்ட் வந்து வண்டி எப்படி இருக்கும், மைலேஜ் ப்ராப்ளம் எப்படி இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நண்பா. என்ன ரேட்டுக்கு எடுக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஜிஎஸ் தான் போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சர்வீஸ் செலவு, இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் செலவெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நண்பா. கட்டுற பேர் இதுக்கெலாம் யூஸ் பண்ண இருக்கும், டபுள் கிளச் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இப்போ இதெல்லாம் எடுத்து அந்த வண்டி எடுத்தால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும். பழைய வண்டிங்கிறனால உங்களுக்கு ஆயில் எப்படி குடிக்கும், டீசல் எப்படி குடிக்கும் அப்படின்னு வச்சுங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அது உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லணும் நண்பா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் வந்து சைடு கீர் ரெண்டுமே சைடு கீர் வந்துடுது. பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு 40 பிளேடு போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கும். வண்டி நமக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா மைலேஜ், ஆயிலு குடிக்கிறது இந்த மாதிரி தானே நமக்கு முக்கியமாக தேவைப்படுது. அதனால் சரி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லணும் நண்பா. அந்த மாதிரி